கர்த்தர் மரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாரு. உன் எல்லைகள் விரிவாக்கப்படுங்கிற வேத வார்த்தையின்படி உங்கள் எல்லைகள் விரிவாக்கப்பட போகுது. ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இன்னும் வரையும் என் காரியத்தை நீங்கள் வாக்கிய பண்ணாததுக்கு காரணம் நான் தேவ பயத்தில் இல்லை. உங்கள் பயம் எனக்குள்ளே இல்லை. இந்த உலகத்தான குறித்து எனக்கு இருக்கக்கூடிய பயம், இந்த உலக மனுஷரை குறித்து இருக்கக்கூடிய பயம், இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் கண்டு நான் அஞ்சக்கூடிய அந்த அச்சம், தேவ பயம் என்கிட்ட இல்லைப்பா. உங்களை பார்த்துருக்கக்கூடிய பயம், உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய பயம் என்கிட்ட இல்லை. நீங்கள் என்னை விசாரிக்கீங்க, என்னை உத்து கவனிக்கீங்கிற பயம் என்கிட்ட இல்லை ராஜா. இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ பயத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, என்னை கிறிஸ்து விசாரிப்பாரே, என் பாவங்கள், நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்து அறிந்திருக்காரே, இயேசு என்னை உற்று நோக்கி பார்ப்பாரே, அவருடைய விசாரிப்புகள் உள்ள பிள்ளைகளா அவர் என்னை விசாரிக்காம என்னை வேண்டான்னு ஒதுக்கிடக்கூடாதே, என்னை மறந்துடக்கூடாதே, என்னை கைவிட்டுறக்கூடாதே, கிறிஸ்துவுடைய அன்பு என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதே. நான் கிறிஸ்து மேலே மிகவும் பயத்தோட பக்தியோடு வாழ்ந்தேன்னா அந்த பயபக்தி என்னை நடத்தி தாங்குமே. என் வேதனை என் பற்களிப்புலாம் மாறிடுமே. என் கிறிஸ்துவுடைய பயம் என்னை விட்டு நீங்கினதுக்கு காரணம் என்ன? நான் சிந்திக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? என் அறியாமையினுடைய காரணம் என்ன? கிறிஸ்து என்னோட பேசணுமே, அவருடைய முகத்துடைய பிரகாசம் எனக்கு கிட்டி சேரணுமே. நான் தேவ அன்பை விட்டு விலகுனதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே. இதனால தானே நான் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கேன். என் வாழ்வில் நான் அதிக நேரம் சகல காரியத்தை விட்டு பின்தங்கி போயிருக்கேன். எனக்கு ஒரு உயர்வு வேணுமே. வேத வசனத்தின்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருங்கிற வார்த்தையின்படி நான் பிரியாமல் நீங்காமல் விட்டு விலகாதபடி அவர் கரம் என்னை தாங்கணுமேன்னு ஏங்கி கொன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரம் பார்த்து சொல்கிறார், நீ என் பிள்ளை, நான் உன்னை வெறுத்து ஒதுக்குவதில்லை. நான் உனக்கு இன்னைக்கு காரியத்தை வாக்கிய பண்ண போகிறேன். அந்த சேனலை ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சளம் பிஞ்சுகளுக்காக, இந்த தேசம் எங்கும் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வேலையிலையும் அவர் உங்களோட பேச சொன்ன ஒரு வார்த்தை, நீ என் மேலே வச்சுருந்த பயத்தையும் பக்தியும் எங்கன்னு கேட்குறாரு. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பயபக்தி இல்லை. எதுக்கோ கோயிலுக்கு போகிறேன், எதுக்கோ ப்ரேயர் பண்ணுறேன், எதுக்கோ ஆலயத்தை தேடி போகிறேன். ஒரு சராசரியான ஒரு மனிதரை போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கலை. அது ஒரு மேலான ஜீவியம், தேவ அன்புல கட்டப்பட்ட ஜீவியம், கர்த்தரால் விசாரிக்கப்படக்கூடிய பிள்ளைகள். நம்ம அவருடைய விசாரிப்புக்குள்ளேயும் கண்டிப்புலையும் இருக்கக்கூடிய பிள்ளைகள். கிறிஸ்துவ சாயல் வேறுபட்ட ஒரு சாயல். அவர் நமக்கு சகல காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்யக்கூடிய தேவன். இன்னைக்கு உங்களுக்கு அநேக நன்மைகளை உண்டாக்க போகிறாரு. உன் வாழ்நாளில் நீ கிறிஸ்துவுடைய அன்பை எவ்வளோ ஏற்றுக்கொண்டிருக்க? இத்தனை வருஷம் நீ கடந்து வந்திருக்க, 25 ஆண்டு நீ கடந்து வந்திருக்க, 40 ஆண்டு நீ கடந்து வந்திருக்க, 60 ஆண்டு நீ கடந்து வந்திருக்கியே. கிறிஸ்துவுடைய அன்பு உன் இருதயத்துக்குள்ளே எவ்வளோ இருக்கு? நீ கர்த்தருக்கு பயந்தது உண்டா? நீ இந்த வேத வசனத்துக்கு பயந்தது உண்டா? வேதம் சொல்லுது, இந்த அன்பை விட்டு நீ விலகத்தக்க உனக்கு வேற என்ன ருசி உண்டு? சகல பிள்ளைகளையும் பார்த்து அவர் கேட்குறாரு, என்னை விட்டு விலகிறதுக்கு உனக்கு ஏதாவது காரணம் உண்டா? இந்த உலக மாயையை தவிர, இந்த சிற்றின்பத்தை தவிர வேற என்ன உனக்கு கிடைக்க போகுது? ஆனால் வேதம் சொல்லுது, ராஜ்யத்தில் இடம் உண்டு, சகலத்திலையும் பங்களிப்பு உண்டு, வாழ்நாள் முழுவதும் ஜீவ வார்த்தைகள் உனக்கு உண்டு, அன்பு செலுத்த கிறிஸ்துன்னு ஒரு உண்டு, விசாரிக்க ஒரு உண்டு, நீ அனாதை இல்லை, உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்க நான் உண்டுன்னு சொல்லி ஒரு பெரிய கரம் உனக்கு நீட்டப்படுமே. அதை விட
இந்த உலகத்தில் உனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைச்சிடும்? இன்னைக்கு முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, ஏன் எனக்கு கடவுளுடைய அன்பை விட்டு நான் தூர போனேன்? ஏன் கிறிஸ்துவுடைய பயத்தை விட்டு நான் தூர போயிட்டேன்? ஏன் எனக்கு இயேசுவை கண்டா பயமே இல்லை? அற்புதத்தை என் இருதயம் நாடுது. எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா? என் வாழ்க்கையில் நான் செழிச்சிட மாட்டேனா? அவனை போல நான் வாழ்ந்துட மாட்டேனா? இவனை போல நான் வாழ்ந்துட மாட்டேனான்னு சொல்லி என் இருதயம் பரிதவிக்கு. ஆனால் கிறிஸ்துவுடைய பயத்தை விட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் பயந்ததே இல்லை. ஏன் நான் பயப்படலை அப்படின்னா, தேவ அன்பு என்கிட்ட இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதிகாலை ஜெபம் என்கிட்ட கிடையாது, வேத வாசிப்பு என்கிட்ட கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். கிறிஸ்துவுடைய அன்பு எனக்கு நிலைநாட்டப்படணும். தேவ சமூகத்திலேருந்து நான் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். பேர் கிறிஸ்துவனா நான் வாழணும். எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துடணும். என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறுபடியும் நம்ம தளராமல் கேட்குறோமே. தேவ பயத்தை உனக்குள்ளே வச்சிருக்கியா மகனே, மகளே? அந்த தேவ பயம் இருந்தால் உன் மறைவு உன்னை விட்டு நீங்கிரும். பாவத்துக்கு வேர் பிரிக்கப்பட்டுருவ. இந்த தேவ பயம் இருந்தால் நீ கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு தூர போக மாட்ட. இந்த தேவ பயம் இருந்தால் உனக்கு எல்லாம் நிறையக்கூடிய அந்த பூரண சமாதானம் உனக்கு கிடைச்சிரும். இந்த தேவ பயம் இருந்தால் பக்தி வைராக்கியத்தில் நீ வளர்ந்துருவ. இந்த தேவ பயம் இருந்தால், இந்த தேவ அன்பு உனக்குள்ளே இருக்கும்போது, இந்த தேவ பயம் அன்பும் தேவ பயமும் உன்னோட இருக்கும்போது பிற ஆத்துமாவுக்கு நீ கண்ணீர் வடிப்ப. இந்த பிற ஆத்துமாவை குறித்து உனக்கு இன்னைக்கு பாரமே இல்லை. ஐயோ, நான் வேற யார ஆத்துமாக்களை கர்த்தருக்காக நான் சந்திக்கலையே, பிற ஆத்துமாவை நான் தேடலையே, விசாரிக்கலையே, அதனால தான் என் ஆத்துமா கலங்கடிக்கப்படுதோ. இந்த வேத வசனம் எனக்கு தெளிவாக சாட்சி கொடுக்க. நீ காணாமல் விசுவாசிக்கக்கூடியவனா இருக்கணுமே, நீ காணாமல் விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணுமே மகன, மகளே. எத்தனை தடவை உன்னை மீட்டெடுத்தாரே, உன் பாவத்தை மன்னிச்சாரே, உன் தவறுகளுக்கு மறுவாழ்வு கொடுத்தாரே. இன்னொரு வாட்டி என் பையன் தப்பு செய்ய மாட்டான்னு அவர் உன்னை நம்பினாரே. காரணம் உன் மேலே வச்சிருந்த அன்பு. ஆனால் உனக்கு தேவ பயம் உண்டா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தேவ பயம் உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தைக்கு பயந்துருக்கீங்களா? அவருக்கு கணக்கு கொடுக்கணுமேனு பயந்துருக்கீங்களா? உங்கள் பாவ விசாரத்துக்கு தக்கன நீங்கள் பயந்து ஒதுங்கினது உண்டா? ஐயோ, இது பாவம், என் நேசருக்கு பிடிக்காது, என் பரம வைத்தியருக்கு இது பிடிக்காது. அந்த உணர்வு என்னைக்காவது நமக்கு உண்டா? ஒரு உணர்வற்ற ஜீவியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே, ஒரு உணர்வு இல்லாத மனுஷனை போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே. இந்த பூமியில் அநேகமான ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்த எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருப்பாங்கங்கிறது நிச்சயம் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தி தாங்கி ஏந்தி தப்பு வைக்குதே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான தகுதி, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த நாளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கணுமே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கணுமே. ஐயா, எனக்கு இத்தனை ஆண்டும் போராட்டம் தான், இத்தனை ஆண்டு வறுமை தான், இத்தனை ஆண்டு பாடுதான், இவ்வளோ உபத்திரத்தில் நான் இருக்கேன், இவ்வளோ காரியத்தை என்னை மேற்கொண்டு போயிருதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சமாதானம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தின் மேலே வச்ச எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்துலேயும் போராட்டத்திலையும் சஞ்சலத்திலேருந்து ஒன்று நான் வேறு பிரித்து விளக்குனேனே. ஆனால் நீ ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவுடைய அன்பை ருசிச்சு இந்த தேவ பயபக்திக்குள்ளே நீ வந்திருப்பியா? என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு பயபக்தி இருந்திருக்கா? ஐயோ, என் நேசர் பார்த்து கொண்டிருக்காரே, அவர் கண்கள் என்ன காணுமே, இந்த பாவத்தை விட்டு நான் விலகணுமே, இந்த மறைவுக்குள்ளிருந்து நான் விலகணுமே, இது ஜென்ம ஜென்மமாக என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்க, இந்த பாவ காரியத்திலிருந்து விட்டு விலகத்தக்க கர்த்தர் எனக்கு சாக்கியம் செய்யணும்னு இன்னைக்கு உன் இருதயம் துடிக்குதா? நீ இந்த பாவத்தை கண்டு பயப்படுறியா? ஐயோ, இந்த பாவம் என்ன மேற்கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவுடைய அன்பு என்ன மேற்கொள்ளணும், அவருடைய அன்பு என்ன சூழ்ந்து கொள்ளணும், அவருடைய அன்பு எனக்கு சாட்சி கொடுக்கணும், அந்த அன்பின் பயத்தில் நான் வாழணுமேன்னு என்னைக்காவது நீ நினைச்சது உண்டாமா என் மகளே? எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார், இந்த தேவ பயம் உனக்குள்ளே இருக்காப்பா? அந்த 128ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உன்னை ஆசீர்வதிக்கும். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உன் எல்லையை விரிவாக்கும். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு ஞானத்தை கொடுக்கும்.
அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இன்னைக்கு யாருக்கும் இல்லாத ஒரு அரவணைப்பும் பாதுகாப்பும் தயவும் தேவ சமூகத்தில் உனக்கு கிட்டி சேர்றதுக்கு காரணம் அந்த தேவ பயம்தான். ஐயோ, கர்த்தர் என்னை விசாரிப்பார். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலன்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார், அதுக்கு ஒரு தண்டனை எனக்கு உண்டு. இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலன்னா அவர் இன்னைக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் கண்கள் என்னை பார்க்கும், எனக்கு இன்னைக்கு தண்டனை உண்டு. நான் பேசிய வார்த்தைக்கு கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அவர் என்னை பார்ப்பார், விசாரிப்பார், எனக்கு தண்டனை ஆயிரும். நான் செய்யக்கூடிய செயல், என் கையின் பிரயாசங்கள், என் கை செய்யக்கூடிய காரியங்கள், என் கால் நடக்கக்கூடிய நடை, நான் எந்த இடத்துல இருக்கணும், எந்த பாதையை செய்யணும், யாரோட பழகணும், யாரோட பேசணுங்கிற வரையும் கர்த்தர் உற்று கவனிக்காரே. என் வாழ்க்கையின் பயணம் மாறணுமே, என் வாழ்வில் எனக்கு ஒரு உயர்வுதல் வரணுமே. என் கீழ்ப்படியாமை என் சகல பாவத்துக்கு வேறாக காணப்படுதே. ஆகையால் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நான் விலகியிருக்கனே, கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நான் விலகியிருக்கனே. இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டு நான் வேறுபடுத்தப்படக்கூடிய காரணம் தேவ அன்பும் தேவ பயமும் என்கிட்ட இல்லாததால் தான். இந்த தேவ பயம் இல்லாததால் நான் ஆசீர்வதிக்கப்படலை. இந்த தேவ பயம் இல்லாததால் நான் கீழ்த்தாங்கியிருக்கேன். இந்த தேவ பயம் இல்லாததால் என்கிட்ட பக்தி வைராக்கியம் இல்லை. இந்த தேவ பயம் இல்லாததால் நான் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கேன். என்னை யாரும் நம்புறதும் இல்லை, என்னை யாரும் மதிக்கிறதும் இல்லை. இந்த தேவ பயம் உனக்குள்ளே கிட்டி சேரணும் மகனே மகளே. இந்த தேவ பயம் உனக்குள்ளே கிட்டி சேரணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்பியா, ஐயா என் ஒழுக்கமற்ற செயல், இந்த உலகத்தை நோக்கி பார்த்து ஓடின ஓட்டம், இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக போராடின எல்லா போராட்டத்தையும் விட்டு நான் விலகிடுவேன்ப்பா. உங்கள் தேவ பயம் எனக்கு வேணும். உங்கள் மேலே உள்ள அன்பும் பற்றுதலும் பாசமும் எனக்கு வேணும். பிரியாத இணை பிரியாத ஒரு பெரிய நேசம் எனக்கு வேணும்ப்பா. அந்த பாசத்தில் உள்ள அன்பை நான் கிட்டி சேரணும்னு கேட்பியா? அப்படியே கண்களை மூடுங்க. இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, மகா இரக்கம் கொண்டவரே, 770 முறை மன்னிப்பவரே, இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு புள்ளிலையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்க ஐயா. இந்த உலகத்துக்காக போராடி உன்னதத்தை மறந்த ஒவ்வொரு புள்ளிலையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க தரந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ராஜா. தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தேற்றவாளரே, இந்த மாலை வேலையில் கண்ணீரோட பாரத்தோட கர்த்தர் ஏதாகிலும் எனக்கு செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கை மாறாதா? என் கையின் பிரயாசம், என்னுடைய ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பங்களிப்புலையும் நானும் ஒரு மனுஷனாக வாழ முடியாதா? என் தேவையும் சந்திக்கப்படாதா? என் பாரம் நீங்காதான்? என் கடனுங்கிற பெரிய சாபம் எனக்கு நீங்காதான்? என் தொழிலில் உள்ள கட்டுகள் அறுக்கப்படாதா? என் ஆசீர்வாதம் என் கையை சேர மாட்டேங்க. நான் இனி தேவ பயத்தில் இருப்பேன், தேவன் மேலே உள்ள பயத்தில் இருப்பேன். அந்த பயத்தை வச்சு எந்த பாவத்துக்கும் என் ஆட்படாதபடி பாதுகாப்பாக இருப்பேன். கண்ணீரோட கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ராஜா. பிரியாத ஒரு பெரிய இணைவக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நிமிஷத்தில் கடந்து வர போகிற இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி அர்ப்பணிக்க ஐயா. கண்ணீரோட முழங்கால் படியிட்டு கெஞ்சி மன்றாடின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் இறக்கம் கடந்து வந்த தயவுக்காக நன்றி. பலப்படுத்துங்க, அதிசயங்களை காணப்படுங்க. இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்துறேன். அடிமையும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.